என்ன நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் பூக்கார அம்மாவை காணோம். நேத்தே சொல்லி வச்சேன் மறக்காம வந்து கொடுத்துருமான்னு, இன்னும் வர காணோம். வந்தாதானே பூவெல்லாம் தொடுக்க முடியும். யார் இந்த பொம்பளை நம்ம வீட்டு முன்னாடி வந்து வழியை மறைச்சு நிக்கிறாங்க? யுமா யுமா. ஏங்க நாதா. ஏய் மல்லிகா, நீயா? ஏன் பொண்டாட்டியா இது? அப்புறம் வேற யாரு நினைச்சீங்க? இல்லம்மா, எப்போதும் அந்த ஊதா கலர் புடவையே கட்டிக்கிட்டு நிப்பியா, அதனால உனக்கு திடீர்னு இந்த ரோஜா பூ கலர்ல இருக்க புடவையில பாக்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருச்சு. நான் யாரோ எவரோ நினைச்சிட்டேன். அதுவும் கொட்டையெல்லாம் போட்டு நெத்திச்சொடியெல்லாம் வச்சிருக்கியா, அதான் எனக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியல, குழம்பி போயிட்டேன். ஏங்க மற்ற நாள் அப்படி இருக்கலாம், இன்னைக்கு நாளுங்கிழமை நல்ல நாளதுமா, அதே உடுத்திட்டு இருக்க முடியுமா? அதான் உள்ள இருந்து நல்ல புடவையை ஒன்று எடுத்து கட்டுவோம்னு கட்டினேன். நல்லது நல்லது, இப்படிதான் இருக்கணும். நீ இன்னைக்கு என்ன பண்ற, 9 நாள் 9 கலர்ல புடவை கட்டிடு, சரியா? பாப்போம் பாப்போம். மல்லிகா, உன்னை பாக்குறப்ப எனக்கு ஒரு பாட்டு தோணுது, பாடட்டுமா? சும்மா இருங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் பாடத்தான் போறேன். பஞ்சு முட்டாய் செல்லகத்தி பட்டு வண்ண ரவிக்கா போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வரியா. சூப்பர்மா சூப்பர். சரி, இம்புட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்ட, கூட எங்கேயுமா? ஏங்க நான் கடை திறக்கலாம் எங்கேயும் போல. நான் இங்கே பூக்கார மட்டும் பூ சொல்லியிருந்தேன், கோயில்ல சாமிக்கு வைக்கணும், அதனால வர சொல்லியிருந்தேன். இன்னும் பூக்காரம்மாவை காணோம். நான் தான் வாசல் வந்து காத்து கிடக்கேன். நான் பாட்டுக்கு உள்ள உட்காந்துருக்க நேரமாக பார்த்து இது போயிடுச்சுன்னு வைங்களேன், நான் அப்புறம் பூவை தேடி சந்தை சந்தையாக போகணும். நேரம் வேற கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் வாசல் வந்து காத்து கிடக்கேன். அப்படியா? சரி சரி. இம்மா பூமா, பூவே பூ பூவே. இந்த வரமா, நான் போய் பூக்கார மட்டும் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ வா, எனக்கு வேலை இருக்கு, நானும் போய் பார்க்கேன். ஏமா பூ எம்பிட்டு? 50 40 ரூபா, 100 80 ரூபாமா. ஏமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எலிச்ச வாச்சின்னு எழுதி ஒட்டியிருக்கா? பூவை தானே கேட்டேன், யானை விலை குதிரை விலை சொல்கிறேன். ஏமா பூவெல்லாம் ஒரே டிமாண்டுமா, ஊர் ஃபுல்லாக கேட்டு பாருங்க, இதுக்கு கம்மியாக யாருமே பூ தரதில்லை. மல்லிப்பூ அது நான் மொட்டா தரேன்ல, விலை அதனால 40 ரூபா. வெளியெல்லாம் 45 50ன்னு வித்துக்கிட்டு கிடக்காங்க. நான் உங்களுக்காக தான் 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு கிடக்கேன். சரி சரி, எனக்கு ஒரு 1/4 கிலோ கொடு, ரூபா தரேன். சரி சரிம்மா தரேன். பூவெல்லாம் நல்லா மொட்டை எடுத்து போடு, சாயங்காலம் நல்லா மலர்ற மாதிரி இருக்கணும். சரிம்மா தரேன். என்னங்கம்மா, இதில் 1/4 கிலோ பூ இருக்கு. பூ நல்லா மொட்டை மொட்டாக தான் இருக்கு, நல்லா தொடுத்து வச்சோம்னா நல்லா அழகா இருக்கும். ஏம்மா செவந்தி பூ இருக்கா? இல்லைம்மா, வர வழியில் எல்லாம் விற்று போச்சு. நான் இப்போ மறுபடியும் சந்தைக்கு போய் பூ வாங்கிட்டுலாம் வந்திருக்கேன். வெறும் மல்லிப்பூ தான் இருக்குது. சந்தையிலே செவந்தி பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ரேட்டு வேறு ரொம்ப கூட இருந்துச்சா, அதான் வேணான்ட்டு மல்லிப்பூ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? நான் சாமிக்கு பூ வாங்கலான் இருந்தேன், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பத்து ரசம் நீயும் பூ வாங்கிட்டு இருக்கியா? ஆமாக்கா, இன்னைக்கு உங்கள் புடவை அம்புட்டு அழகாக இருக்கே. இன்னைக்கு 4 கிழமை தானே, அதான் உள்ள பீராலேருந்து புது புடவை எடுத்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் நல்லா அம்சமாக பொருந்தி வருதுக்கா. சரி சரி. ஏமா நான் கேட்ட மாதிரி பூ எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க கேட்ட மாதிரி ஒரு 6-7 முழத்துக்கு மல்லிப்பூ கட்டியே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. நல்லது நல்லது. இது செவந்தி பூ கேட்டிருந்தேனே, அது எங்க? கோச்சிக்காதீங்கம்மா, செவந்தி பூ ஒரே கிராக்கி, அதனால நான் வாங்கலை. இருந்த பூவெல்லாம் விற்று போச்சு, அதனால செவந்தி பூ மட்டும் இல்லைம்மா. நீங்க கேட்ட மாதிரி மல்லிப்பூ தடுத்து கொண்டு வந்துட்டேன், உதிரியாகவும் இருக்கு, வேணா வாங்கிக்கோங்க. ஏமா நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே நேற்றே, சொன்னீங்க, ஆனால் கிராக்கிங்கிற வாசி கிடைக்கல, கோச்சிக்காதீங்கம்மா. ஆமாக்கா, நானும் முட்டாயிரம் செவந்தி பூ தான் கேட்டுட்டு இருந்தேன், இல்லையாமா. இப்படி கடைசி நேரத்தில் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? ஒருத்தரவசா கோயிலுக்கு வேற பூ கொண்டு போய் கொடுக்கணும். நானே மாலை கட்டி கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் மல்லிப்பூவே கொஞ்சம் கூட தரட்டுமா? இல்லைம்மா, நீங்கள் கிளம்புங்க. ஏன்னா செவந்தி பூவை நல்லா கட்டி தொடுத்து போட்டால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் நடுவில் அந்த மல்லிப்பூ வச்சு கட்டினோன்னா 2 ரோசா பூ எல்லாத்தையும் சேர்த்து கட்டினா மாலை நல்லா அழகாக இருக்குமா. சரிம்மா, நான் வேணா நாளையிலேருந்து கொண்டு வர பார்க்கேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஒரு 8 நாள் கொண்டு வந்து கொடுத்துருங்க, இன்னையோட 9 நாள் மொத்தமாக சேர்த்து காசை வாங்கிக்கோங்க. சரிம்மா, அப்போ நாளைக்கு 80 ரூபானாலும் நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். சரிம்மா, 80 ரூபானாலும் நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ சரிம்மா, நான் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். பூவே பூ பூவே. இக்கா, இப்போ செவந்தி பூக்கு நம்ம எங்கே போகிறது? ஒத்தரசா, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன், நீ இந்த பூ வச்சுட்டு வா, நான் என்னன்னு சொல்கிறேன். சரிக்கா. இந்த மல்லிகாக்கா எங்கே போனாங்க? புது புடவை கட்டினப்ப பார்த்தா இங்கே தான் இருந்தாங்க, சட்டுன்னு ஆளை காணுமே.
அண்ணன் சரிண்ணே. அப்படியா? சரி சரி, நான் ஆள் அனுப்புகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நாங்களே எடுத்துக்கிறோம். ஆமாம், ஒரு 1 கிலோ பூ இருக்கிற மாதிரி வேணுண்ணே. அப்படியா? சரி சரிண்ணே. சரி. ரூபா நானே கொடுத்து விட்றேன். பரவாயில்லண்ணே, நாங்களே பறிச்சுக்குவோம். சரி. சரிண்ணே. இந்தக்க யார்கிட்ட ஃபோனில் இத்தனை அண்ணன் போடுது? ஒருவேளை ஊரில் இருக்க இதோட அண்ணனுக்கு தான் பேசுதோ? ஃபோனை வைக்கிட்டோம், என்னென்ன ஒரு விசாரணையை போடுவோம். ஃபோனை கட்டு. கேக்கா? அடியே உமா, என்ன தாண்டி தேடிக்கிறதே? நல்ல வேலை, நீ இங்கே தான் இருக்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு சின்ன வேலைடி. கேக்கா, என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செட்டே ஆகாதுக்கா. நீங்கள் வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் செய்கிறேன். அடியே, இது உனக்கு ஏற்ற வேலை தான், அதான் ஒன்று அனுப்புகிறேன். நம்ம பக்கத்தில் சேகர் அண்ணன் தோட்டம் இருக்குல்ல? ஆமாம், அந்த பூந்தோட்டம் தானே? அதே தோட்டம் தான். அங்கே போய் அங்கே ஒரு 1 கிலோ பூ வேணும்டி, அதை எடுத்துகிட்டு வந்துடு. அம்பிட்டு தானே, நான் பார்த்துக்கிறேன், கவலை விடுங்க. சேகர் அண்ணன் போய் 1 கிலோ பூ வாங்கிட்டு வரணும், அவ்வளோதானே. இப்போயே வண்டி எடுக்கேன். அடி, அதில் ஒரு சின்ன சட்டச்சிக்கல்றி. அந்த அண்ணன் ஊரில் இல்லையா, வெளியூர் போயிருக்காங்களா, அதனால் தோட்டத்தோட சாவி மட்டும் வீட்டில் வாங்கிக்கோங்க. வேறு தோட்டத்தில் ஆள் ஒன்றும் இல்லை, நீங்களே பறிச்சுக்கோங்கிறாங்க. நீ கூட நம்ம ஒத்தரசாலையும் நட்டாத்தையும் கூட்டிகிட்டு போனோன்னா பறிச்சுட்டு வந்துடலாம். இதில் என்னக்கா சிக்கல் இருக்குது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போகிறோம், பூ பறிக்கிறோம், வாரோம். நல்லதுடி நல்லதுடி, அப்படியே பண்ணிவிடு. நீங்கள் போய் பறிச்சுட்டு வாமா. பூவெல்லாம் வேற தொடுக்காமல் இருக்கும். நீ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தொடுத்து மாலையாக கட்டி சாமிக்கு அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துக்கும் போடணும். அவளை விடுங்க, எல்லாத்தையும் இந்த உமாலே பார்த்துக்குவா. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. மற்ற வேலைக்கு மழைச்சாலும் சரி, இங்கே வெளியே போனால் ஆளாக போயிடுறாப்பா. நமக்கு அந்த வேலை மிச்சம்.